ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சங்கீதா. நைட் டின்னருக்கு பன்னீர் பட்டர் மசாலாவும் சப்பாத்தியும் செய்ய ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். 2 கப் கோதுமை மாவு எடுத்துருக்கேன். 1 ஸ்பூன் உப்பு, கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அரை மணி நேரம் ஊற வச்சிடுறேன். பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு 5 பெரிய வெங்காயம் நல்ல மீடியம் சைஸில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். 1 கை அளவு உரிச்ச பூண்டு சேர்த்துக்கிறேன். 4 துண்டு இஞ்சியை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 5 பழுத்த தக்காளி மீடியம் சைஸில் கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். ஒரு 5 நிமிஷம் வதக்கினா போதும், ரெடி ஆகிடும். ரொம்ப வதக்க வேண்டாம். நல்லா ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கலாம். மறுபடியும் அதே மண் சட்டி வச்சுட்டு 2 ஸ்பூன் பட்டர், 2 ஸ்பூன் ஆயில், 1 ஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி, 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துட்டு உடனே அரைச்ச பேஸ்ட்டையும் அது கூட சேர்த்துடலாம். இல்லைனா மிளகாய் தூள் தீஞ்சு போயிடும். டக்குன்னு சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுறேன். கொஞ்சம் மிக்ஸி ஜாரில் தண்ணி ஊற்றி அதையும் சேர்த்து ஊற்றிக்கிறேன். அவ்வளோதான். இதுக்கு மேலே இந்த குழம்புக்கு தண்ணி சேர்க்க வேண்டாம், போதுமான அளவு ஊற்றியாச்சு. இந்த குழம்புக்கு தனியாக வேறு எந்த மசாலாவும் நான் சேர்க்கலை. ஏன்னா இது நான் குழம்பு மிளகாய் தூள்லேயே எல்லா மசாலாக்களையும் சேர்த்து தான் அரைச்சிருக்கேன். 1 கப் அளவுக்கு பச்சை பட்டாணி எடுத்திருக்கேன். இந்த ஸ்டேஜில் சேர்த்துடலாம். ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடலாம். மில்கி மிஸ்ட் பன்னீர் எடுத்திருக்கேன். அது குட்டி குட்டி துண்டுங்களை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டு இந்த ஸ்டேஜில் உப்பும் சேர்த்தாச்சு. இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டேன். குழம்பு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி எடுத்திருக்கேன். அதை நல்லா கையாலேயே பொடியாக்கி தூவி விட்டுடுறேன். சுவையான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. மண் சட்டியில் எப்போ செஞ்சாலுமே செஞ்ச உடனே சாப்பிட்றத விட மறுநாள் வச்சு சாப்பிடும்போது தான் அதோட டேஸ்ட் இன்னுமே சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு முறை. சப்பாத்தி போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த தவா எதுக்கு தான் இந்திக்காரங்க கிட்ட வாங்கினேனே தெரியல, சும்மாவே தொங்கிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி பாருங்கள் எப்படி அசத்துறேன்னு சொல்லிட்டு சப்பாத்தி போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன்.